ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக அண்ட் இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம வீடுகளில் இடியாப்பம் அடிக்கடி செஞ்சுருப்போம். இடியாப்பமில் நம்ம டொமேட்டோ போட்டு தாளிச்சிருப்போம், இல்லைனா லெமன் போட்டு தாளிச்சிருப்போம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இடியாப்பம் முட்டை பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க இந்த முட்டை பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இடியாப்பம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரெடிமேட் இடியாப்பம் வாங்கிட்டு கூட ஒரு 5 மினிட்ஸ் ஆவியில் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம இப்போ இதை தாளிச்சிக்கலாம். அதுக்காக ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் கட் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக ஆனியன் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஆனியன், பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை இலை போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருவோம். இந்த ஆனியன் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை பிரியாணி செய்யறதுக்கு தக்காளி கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 2-3 டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அந்த டொமேட்டோஸ் எல்லாமே நல்லா ஸ்மேஷி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வதக்கிக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன் நல்லா வதங்க விட்டுடலாம். அப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணிக்குவோம். இந்த டொமேட்டோ எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணுவோம். இந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா சும்மாவே நம்ம தேங்காய் அண்ட் சர்க்கரை போட்டு ஸ்வீட்டாக சாப்பிடுவோம். அதர்வைஸ் நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு தாளிச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி கொடுத்துடலாம். கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ளிட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்குவோம். காரத்துக்கு தகுந்த அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த அளவு ரெட் சில்லி பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்கி வரட்டும். நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இடியாப்பம் அதை நம்ம இங்கே ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற விட்டுருங்க. இப்போது நமக்கு இந்த டொமேட்டோ அண்ட் ஆனியன் பேஸ்ட் ஆகி நல்லா சேர்ந்து வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை பிரியாணி செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் முட்டை தனியாக ரெடியாக கலக்கி எடுத்துக்கோங்க. அதை நம்ம இங்கே உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் இன்றைக்கி இந்த முட்டை பிரியாணி செய்யறதுக்காக 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நம்ம இது கூடவே போட்டு கலக்கி எடுக்கும்பொழுது நமக்கு அந்த ஸ்பைஸ் எல்லாமே அந்த முட்டை கூட மிக்ஸ் ஆகிடும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலைன்னா தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த முட்டை எல்லாமே ஓரளவு நல்லா பாயில் ஆகிடும். நமக்கு நல்ல பீஸஸாக கிடைக்கும். இப்போ இது எல்லாமே ஓரளவு பாயில் ஆகிட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது நமக்கு இந்த முட்டை எல்லாமே நல்லா பாயில் ஆகிட்டு அந்த ஃப்ளேவர் சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் இந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரியாணி மசாலா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த இடியாப்பம் நல்லா உதுக்கி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சூடு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த சிம்பிளான முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை பிரியாணி கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.